நீங்கள் பாலச்சந்தர் சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டியும் ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். நான் பேப்பர் ராக்கெட்லேயே நான் உங்ககிட்ட சொன்னேன், ரைட்டிங்காக பயங்கரமாக இருக்கு மேம், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா. நீங்கள் எப்படி அந்த சீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஃபுல் செட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, யுவர் காம் டிமீனர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரமன் சார் பண்ணால் அது டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தென் ஹிம். டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி, அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. காதலிக்கும் நேரமில்லை ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா மேமோட இயக்கத்தில் ரஹ்மான் சார் மியூசிக்கோட ஜெயம் ரவி சார் அண்ட் நித்யா மேனன் மேம் நடித்து ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த திரைப்படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயம் ரவி சார் ஆஃப்டர் அ லாங் டைம் ஃபுல் லென்த் ரொமான்டிக் மூவி பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது ஆஃப்டர் அ லாங் டைம் அவரை ஸ்க்ரீனில் ஃபுல் லென்த் ரொமான்ஸ் மூவியில் பார்க்குறதுக்கு. நித்யா மேனன் மேம் வெரி செலக்டிவ் வித் த ரோல்ஸ், பட் ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம் எங்களுக்காக இந்த காதலிக்கு நேர்மலை பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரோட பேரிங்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அண்ட் அது எல்லாரும் ரசிப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் வினய் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ நியூ ரோல் ஃபார் ஹிம், பட் ஹி ஹஸ் டன் இட் வெரி வெல். And TJ Banu ma'am also has done a great job in the movie. We welcome you ma'am. And யோகி பாபு சார் வழக்கம் போல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஃபுல் லென்த் ரொமான்ஸ் மூவி. இந்த பொங்கல் அப்போ எல்லோரும் எங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் கேமிக் சார், லாரன்ஸ் கிஷோர் சார், சண்முகராஜா சார், லதா நாயுடு மேம், எவ்ரி ஒன் ஹேவ் டன் தியர் பெஸ்ட். எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கும் அண்ட் ஹானஸ்ட் ஒர்க்கும் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த இடத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. இவ்வளோ வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது என்னை நம்பி எனக்கு இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர் கிருத்திகா மேமுக்கு ரொம்ப நன்றி மேம். படம் சூப்பராக வந்திருக்கு. காதலிக்க நேரம் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த படம் இட்ஸ் ரொமான்டிக் காம் சொல்கிறாங்கன்னு ட்ராமா எவ்ரிதிங் லைக் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம். இவங்க கிரு எனக்கு 2018 கொடுத்தாங்க இந்த ஸ்கிரிப்டை. ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் கொடுத்தாங்க. நான் படிச்சுட்டு அவ்வளோ பேசினேன். நான் ஒரு பக்கம் படிச்சுட்டு இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. அண்ட் இட்ஸ் ஐ மீன் ஜேம்ஸ் சார் அன்றைக்கி ஆடியோ லஞ்சில் சொன்ன மாதிரி லைக் சிங்க பெண் இயக்குனர்னு சொன்னாங்க. நான் சிங்க பெண்களோட இயக்குனர் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது 4வது படம். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டைரக்டர்ஸ். லைக் இவங்க சொன்ன மாதிரி, ஆங்கர் சொன்ன மாதிரி, லைக் இந்த கலர் சென்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது நிஜமாகவே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது ரியலி லைக் அது பெண் இயக்குநர்கள் மட்டும்தான் அது பண்ண முடியும். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் தாட் ப்ராசஸ். அண்ட் ஸ்டோரி மட்டுமே கிடையாது, அஸ் அ விஷுவலாக எல்லாமே ஒரு எவ்ரி திங் இஸ் மெஷர்ட் அண்ட் திங் டிசைன்டட். நான் நிறைய விஷயம் புரியாது. ரவி சார் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாகவே அது புரியாது. ஏன் இதை சூஸ் பண்ணுறாங்க, எப்படி இது இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அதை டிசைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை செட்டில் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தோணும். அந்த மூமெண்ட் எவ்ரி ஃப்ரேம்லேயும் அது இருக்கும் அஸ் அ கலராக பார்க்கும்போது. அண்ட் Kira, really I love the dialogue, the way you write this film. Like it's brilliant, like like Ravi sir சொல்கிற மாதிரி நிஜமாகவே தன்னற மாதிரி தான் இருக்கும் அது. It's a great thing. And of course we have a very disciplined actor, James sir, Ravi sir. And it's a very punctual, very disciplined and அழகா நிறைய பேர் பார்த்துரு. ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டாங்க. வாட் எவர் டைரக்டர் சேஸ் இஸ் ஃபாலோஸ் தட். ஹி ரெஸ்பெக்ட் த டைரக்டர் அண்ட் டு தட். அண்ட் அவர் ஆக்டர் லைக் நித்யா மேம், லைக் நித்யா இஸ் ஆல்வேஸ் எப்படி சொல்கிறது, லைக் எனக்கெல்லாம் நான்
என்ன சொல்லுவேன் நித்யா இதான் பொசிஷன் இங்கே வந்து அப்படி நில்லுங்கன்னா சரி அப்படின்னு அவங்க கவனிக்காத மாதிரியே இருக்கும். ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அப்படி எக்ஸாக்டாக வந்து கத்தி மாரி நிறுத்துப்பாங்க. இட்ஸ் லைக் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க. அண்ட் ஷீ இஸ் அ ஏஞ்சல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். லைக் இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் அ கிரேட் திங் டு ஒர்க் வித் யூ நித்யா. அண்ட் வினய் சார், ஐ மீன் நான் உன்னாலே அப்புறம் இப்போ தான் அவங்க பார்க்குறேன். ஐ மீன் லைக் sorry sir, like I seen doctor also, like and it's a different role. And இந்த படம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டீம் வந்து எல்லாருமே டிசிப்ளினாக இருப்பாங்கன்றது ரொம்ப நாளைக்கு கழிச்சு அப்போ தான் பார்க்குறேன். இட்ஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன் ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ். அண்ட் டிஜே பானு, அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அகெயின் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப சட்டிலாக அழகாக நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் இது ஃபென்டாஸ்டிக்கான ஃபில்மு. நீங்கள் ஜனவரி 14th அன்றைக்கி வருது. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். காதலிக்கு நேரமில்லை ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் வேலை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராம்காம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணி இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ கிரு மேம். நான் இப்பயும் சொல்கிற மாதிரி ரொம்ப லாங் ஜேர்னி மேம்க்கும் எனக்கும். நான் மேமோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க எவால்வ் ஆன விஷயத்த நான் பயங்கரமாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட்டு நான் பேப்பர் ராக்கெட்லேயே நான் உங்ககிட்ட சொன்னேன், ரைட்டிங்காக பயங்கரமாக இருக்குது மேம், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. இந்த படம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுக்கும்போது நான் படிச்சுட்டு சொன்னது, மேம் பயங்கர மெச்சூர்டாக போல்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ரைட்டிங் அவ்வளோ தெளிவாக நீட்டாக கிளாரிட்டியாக இருந்தது. அண்ட் ஷூட்டிங் போயிட்டு ரஷஸ் வர ரஷஸ் பார்த்துட்டு நான் சொன்னேன், மேம் மேக்கிங்காக அடுத்த லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபிலிமோகிராஃபியில் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கிங்காக இருக்கும். அண்ட் எடிட்டிங் வந்த ஆரம்பித்த பிறகு அவங்க எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதனா ஒன்று சொன்னால் அதுக்கப்புறமா அவங்க அதுக்கு 4 ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. எதனா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இதை பாரு அதை பாருன்னுவாங்க. டப்பிங்கில் ரவி சார் எதனா சொல்லிட்டாருன்னா அது வந்து சொல்லுவாங்க, ரவி சார் சொன்னார் அப்படி பண்ணலான்வாங்க. நித்யா மேம் எதனா சொன்னால் அது வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி மாதிரி கொலாபரேட் பண்ணி ஜாலியாக ஒர்க் பண்ணோம். வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ மேம். அண்ட் வண்டர்ஃபுல் காஸ்ட். நான் சொன்ன மாதிரி ரவி சார், நித்யா மேம் அண்ட் வினய் சார், பானு மேம். ஆக்சுவலாக நான் பயங்கரமான ஃபேன் நித்யா மேம்க்கும் ரவி சாருக்கும். வினய் சாரோட பயங்கரமான ஃபேன். நான் இவங்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா லைக் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் இந்த படத்தை அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். டிஜே பானு மேம் பற்றி சொல்லணும். அண்ட் நான் அதர் ஐடின் மென்ஷன். நான் எப்போவுமே சொல்லுவேன் மேம்கிட்ட, அந்த பால்கனி சீன் இருக்குது செகண்ட் ஹாஃபில், சாருக்கும் ரவி சாருக்கும் டிஜே மேம்க்கும். அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, லைக் பிரிச்சிருப்பாங்க, ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் எப்போவுமே அந்த சீன் பார்க்கும்போது சொல்கிறேன், மேம் இது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மேம் இவங்க அப்படின்னு. So lovely working with all of you, sir and ma'am, and best crew I had technically gave me brother, wonderful camera, brilliant பண்ணிருக்காப்ல. And production design Lata ma'am and Raj bro, each and every frame பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. And sound department Vijay sir and Ramatullah. இதெல்லாம் ஒரு 60% பண்ணி முடிச்சு நாங்கள் படம் பண்ணியிருந்தா. அதுக்கு நேற்று தான் தலைவரோட RR ஒரு 2 ரீல் பார்த்தேன். அவர் படத்தோட மூடை அப்படியே அடுத்த லெவலில் எலிவேட் பண்ணி வச்சுருக்காரு. நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி மேம்க்கு உடனே மெசேஜ் போட்டேன், மேம் இது அடுத்த லெவலில் இருக்கேன் மேம். சார் அதுதான் தலைவன் தான், தொண்டன் தான்ற மாதிரி அவர் ஒரு காட், ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருக்காரு மியூசிக்காக. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் Jan 14th. நல்ல படம் பண்ணியிருக்கோம், வந்து பாருங்கள். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஆல். இவ்வளோ கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வயலா வார்த்தையே வராது. ரொம்ப அன்பாக ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க வந்து எழுதி வச்சு இந்த படம் ஷூட் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக மைண்ட்ஃபுல்லாக அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்கிறதுக்கப்புறம் இந்த படம்
14th உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அன்பாக அது நீங்கள் இஃப் யூ டேக் இட் வில் பி ஹாப்பி. யா, தேங்க்யூ ஸோ மச். அது தவிர வென் வி டிட் ஆடியோ லான்ச் அப்போ வந்து எல்லாரும் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்புறம் 1-on-1 எப்போவுமே பேசிட்டே இருப்போம். ஏன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க இல்லைனா அவங்க கன்வின்ஸ் பண்ணலனா ஐ வுட் ஹவ் நாட் டன் இட். பட் ரொம்ப 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 தேங்க்யூ எவ்ரிடே. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயண்ட் வாழ்த்துக்கள். யூ ஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போவோம். ஐ விஷ் யூ த பெஸ்ட். அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங், நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா நான் எதிர்பார்த்தேன். அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு. ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு சொன்னேன்னா, நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில். அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் ஃபிலிம்ஸில் த பிக்கெஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டிரெக்டர். எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர். அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கலாம். எதுக்கு சொன்னேன்னா, ஒரு ஃபீமேலோட டச், ஒரு உமனோட டச் அந்த டிரெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு ஷி டஸ் இட். அண்ட் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா. அட் த எண்ட் ஆஃப் த டே நம் படத்தில் அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஜெயம் ரவி இருக்கலாம், நித்யா, டிஜே பானு, கேவ்மிக், நம் செட்டுக்குள்ளே யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ. நீங்கள் எப்படி அந்த சீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஃபுல் செட்டின் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, யுவர் காம் டிமீனர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய ஆள் சொல்கிறாங்க இந்த படம் வர ராம்காம் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு சொல்ல முடியாது. பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட். கிருத்திகா அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம், இல்லை நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம், இல்லை டிஜே பானுவோட கேரக்டர், இல்லை யோகி பாபு அவரோட, இல்லை என்னோட கேரக்டர் இருக்கலாம். வி ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தோஸ் சோஷியல் இஷ்யூஸ். And Kritika has very smartly and very beautifully woven it into the movie. Vivek sir eppadi joke பண்ணுவாங்க, he takes on social issues, but ஒரு joke மூலமா he tries to tell you that. And Kritika அவர் அப்படியே பண்ணிருக்காங்க. Use this movie to take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. I saw the songs முதல் தடவை நான் பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் கூட மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள். அண்ட் நான் டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு டான்ஸ் தெரியாது. நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐ கேம் டு கன்க்ளூஷன், ஹைட் இருக்கிறது ஆளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயம் ரவி டான்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. ஐ லவ்ட் யுவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ். இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். நித்யாவோட ஆக்டிங் பற்றி பேசுறது தேவையான இல்லை. ஷீ இஸ் அ நேஷ்னல் அவார்ட் வினர் அண்ட் ஸோ மச் ஃபன். ஐம் ப்ரவுட். அவரும் பெங்களூரில் இருந்து. ஸோ வீவ் காட் அ கேமராட்ரி. அண்ட் டிஜே பானு நான் செட்டுக்குள்ளே நான் மீட் பண்ணேன். அண்ட் ஷீ இஸ் சச் அ கமிட்டட் ஆக்ட்ரஸ். ஐ விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி அட் டிஜே பானு. யோகி பாபு அவர்கள் ஆர் 4th அவுட்டிங் அவுட் சைட். எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான். ஸோ ஐ விஷ் இந்த படமும் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம். அண்ட் திவு ரைட் ஹூ திவ்யூ with you wherever you are, super stuff. நான் பார்த்த காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமாக இருந்தீங்க. You've carried the whole scene together. So இந்த 14th of January தியேட்டரில் வந்து பாருங்க. காதலிக்க நேரமில்லை. If I've forgotten anyone, sorry. கேவ்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்தில். எதை சொன்னேன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் வந்தது லக்கில் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் எப்போவே என் சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும், அந்த சைடு இருக்கும், எனக்கு குதிச்சு எனக்கு பண்ணுறது இருக்கும். ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேலே இருந்துச்சு. எப்படி போகலான்னு நினச்சேன். பின்னால் பார்க்கும்போது கேவ்மிக் எனக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. பர்பஸ் எனக்கு செட்டப் பண்ணாங்க. பட் நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணுறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேவ்மிக். யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் லுக் குட். த மூவி லுக் ரியலி குட். அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி கம்பெட்டிட்டிவ். நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில், இட் வில் பி அ பேன் இண்டியா. ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். And Lawrence Kishore Avargal, thank you so much. I hope you've given me enough of screen space, but thank you all. And A.R. Rahman sir, it was a pleasure to meet you, and God bless you all, and thank you for this. Thank you, Kritika. Thank you so much for this. Thank you. இந்த படம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது
வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். கிரு என்னை கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன். எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும். அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில், அது ஓடின அந்த படம் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர். ஸோ விஷ் யூ த பெஸ்ட் கிரு. அண்ட் எல்லாருமே மை வண்டர்ஃபுல் காஸ்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் Ravi, Vinay, Banu, Yogi B, எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் 1% வந்து ஈகோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல. நாட் ஃப்ரம் த ஹீரோ, நாட் ஃப்ரம் த டைரக்டர், நாட் ஃப்ரம் எனிபடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஐ ஹவ் டு டூ ஃபில்ம்ஸ் ஐல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக், ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே nobody can do better than him. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து the visual is the most important. And Gamik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. Thank you. எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சம் நேரம் பேசினா I'll start coughing. So everybody in the crew, Lawrence Kishore, Lata, everybody, all எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்போவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ராம்காம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அது ராம்காம், அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம்காம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ராம்காம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். there's a lot of drama that is there in the film. So நான் வந்து லைக் ஐ செட், நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்து. அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள். பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள், அந்த நாள் நம்ம வரோம். ஸோ we are all super thrilled and please watch the film and enjoy the film. Thank you. அழகான ஒரு மேடை, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேமேக் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க.
மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹீரோவுக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க, அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி, அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், வேறு என்ன கான்ஃபிடென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடச்சிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் சினிமாவில். இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன, இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க, உண்மை இது தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ஆஸ் அ ஹியூமனாக, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் ஷாருக் கான் சார்கிட்டேருந்து தான் காப்பி அடித்தேன். அவர் தான் அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ, அப்போ ஒர்க் பண்ணுறனோ, அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னென்னா, இது ஒரு மாயையை பெண் ஆணுன்னு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே, பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போது நான் எல்லார பற்றியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லேயோ லைஃப்லேயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிறைய அவங்க உங்கள் பேர் தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல, ஏன்னா ஒரு லுக் இருந்தது. அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா இப்படி இருக்கேன்னு. படமும் சரியாக போகல, தோல்வி அடைஞ்சுது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைடில் தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட்டு ஒரே வருஷம், ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன், 3 ஹிட்டு கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோற்று போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காமல் இருந்தால் தான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்குது, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்குரா மேம் கூடயும் இன்னொரு படம் பண்ணுறேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பெண் இயக்குனரை வேறு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டிரெக்டர், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. கிளியராக திங்க் பண்ண முடியுது. அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். காதலிக்க நேரமில்லை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன். இந்த படம் வந்துட்டு
பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்லாம் ஒளிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது, நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த படம் இந்த ஜென்ஸி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வேறு வழி இல்லை சார், நம்ம மாறி தான் ஆகணும். நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, இப்போ கேமராவை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அது ரொம்ப நவீனமாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக கண்டிப்பாக இருக்கும். அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறது வந்து மிக தைரியம் வேணும். எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டயலாக், அதாவது உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸாக சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்போவுமே நம்ம லைஃப்பில் சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்குன்னு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். யூஏ சர்டிஃபிகேட் தான், ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை, இந்த கதை மட்டும் இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும், எத்தனை கன்ஸ் வரும், எத்தனை சண்டை வரும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் அவங்க கேட்பாங்க. இந்த படத்தில் வந்து ரவி நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக அந்த படம், யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும், இந்த இமேஜ்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், வேறு எதுவுமே கேள்வி கேட்கல. தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார். ஸோ தேங்க்யூ ரவி. அண்ட் நீங்கள் பாலச்சந்தர் சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டியும் ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ எம் ஸோ லைக் ஓவர்வெல்ம் பை தட். ஐ அடோர் ஹிம். நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்கள பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ வென் ஐ மெட் யூ, நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது, டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா, ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, ஏன்னா எனக்கு வந்து வேறு ஐ எம் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டில் டுடே. யா எக்ஸாக்ட்லி. பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்ட்டு இருக்குன்னு தெரில. Till today I feel like that it's a friendship that is going to last foreverன்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட், அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ன்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ நித்யா. அண்ட் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசிச்சாரு, கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண, அதெல்லாம் எதுவுமே இல்லை வினய். வி ஹாவ் டு பிரேக்
we have to break certain things in society. We have to normalize a lot of things அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது. யூ ஷுட் ட்ரை. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில், இட் மைட் நாட் ஒர்க் அவுட், பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம், மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம், மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க. அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங், நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன், பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் டீமில் வந்து ஒரு 20 பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க, 20 பேரோட வீடியோஸ் காட்டினாங்க, எல்லாமே காட்டினாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவங்க நல்லா இருக்காங்க, ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் அந்த 20 பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பானுவில் தான் வந்து நிற்பேன். திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், இல்லை பரவாயில்ல, திருப்பியும் ஒரு ரவுண்டு போகும். அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலேயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து படத்தில் யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம். யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது. ஸோ யோகி பாபுவும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம், மனோ சார், ஜான் கொக்கன், வித்யூ வந்து ஒரு சீன் தான் வருவாங்க, ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காதலிக்கு நேரமில்லையில் வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச். இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க, ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க 2 பேக் போன் தான் சொல்லுவேன். கேமிக் அவரோட விஷுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ ஹவ் நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் டில் டேட், அட்லீஸ்ட் மேபி இன் ரீசன்ட் டைம்ஸ். ஸோ எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன். அண்ட் கேமிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகெயின் நோ ஈகோ. சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும். அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங். டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் இல்லை, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் 2 பேரும் நிறையா கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டும் ஒரு இதுவும் நிறைய நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி, பட் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர். அதுதான் சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லோரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது. ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை. ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன இந்த பட்ஜெட், என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து I hope I was like a producer's director. நீங்கள் கொஞ்சம் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் பற்றி என்னால் வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார். ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அங்கே வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய ஃபீலிங்ஸை. சூப்பராக பாட்டு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட், இஃப் யூ டோன்ட் லைக் டெல்லுன்னு வேறு சொல்லுவார். எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ரஹ்மான் சார் பாட்டு பிடிக்காமல் இருக்க முடியும், பிடிக்கலனாலும் எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு
எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துர்லான்னு தான். அவர் வந்து அதான் சொன்னேன், அவர் வந்து ஒரு லெஜெண்ட், ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான். ஸோ அதுதான் அவரோட பியூட்டி, அவரோட நேச்சரு. எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் us should strive to be like ரஹ்மான் சார். அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் I've ever met. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு. எல்லோரும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிஆர்ஓ டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த படத்தை ஓட வச்சுருவாங்கன்னு அப்புறம்